தோல்வியில் இருந்து மீண்டும் விஜயகாந்தை கை கொடுத்து காப்பாற்றி கரை சேர்த்த தூக்கி நிறுத்திய படம் சாட்சி. சட்டம் ஒரு இருட்டரை, சிவப்பு மல்லி வெற்றிக்கு பிறகு விஜயகாந்த் நடித்த படங்கள் எல்லாம் சுமாராக தான் போனது, பெரிய அளவில் போகவில்லை. 2 வருடங்கள் அவர் வேலை இல்லாமல் இருந்தார். அதன் பிறகு மீண்டும் எஸ்.ஏ. சந்திரசேகர் சாட்சி என்கின்ற படத்தை எடுத்தார். அந்த படத்தில் முதலில் விஜயகாந்த் இல்லை, வேறொரு ஹீரோ வைத்து தயாரிக்கலாம் என்றுதான் பி.எஸ். வீரப்பா, அந்த காலத்து வில்லன் நடிகர், அவர்தான் அந்த படத்தை தயாரித்தார். அவர் முடிவு செய்திருந்தார். ஆனால் கடைசியில் விஜயகாந்த் தான் கிடைத்தார். அவர்தான் அந்த படத்துக்கு பொருத்தமாகவும் இருந்தார். அவர் மீண்டும் எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயகாந்துக்கு இன்னொரு வெற்றி மகுடத்தை கொடுத்து அவருடைய பாதையை, வெற்றி பயணத்தை மீண்டும் தொடங்கி வைத்தார் எஸ்.ஏ. சந்திரசேகர். பி.எஸ்.வி. பிக்சர்ஸ் சார்பாக முன்னாள் வில்லன் நடிகர் பி.எஸ். வீரப்பா தயாரிக்க இசை சங்கர் கணேஷ், நடனம் டி.கே.எஸ். பாபு, சண்டை பயிற்சி சூப்பர் சுப்பராயன், ஒளிப்பதிவு டி.டி. பிரசாத், திரைக்கதை ஒளிப்பதிவு டைரக்ஷன் எஸ்.ஏ. சந்திரசேகர், கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எஸ்.ஏ. சந்திரசேகர். துடிப்பான இளைஞன் விஜய் பக்கத்து வீட்டு பெண்ணை காதலித்து கல்யாணம் செய்து கொள்கின்றான். எஸ்டேட் ஓனரின் ஒரே மகனான விஜய்க்கு ஏராளமான சொத்து சுகம் உண்டு. வேலைக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்றாலும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் தான் கடமை செய்ய வேண்டும் என்று விரும்பும் விஜய் போலீஸ் வேலையை தேர்ந்தெடுக்கின்றார். ஒரு சமயம் பயங்கர சதிகார கும்பலை பிடிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த முயற்சியில் இறங்கும் போது சதிகாரர்கள் விஜயகாந்தின் தந்தையையும் அவருடைய மனைவியையும் தீர்த்து கட்டி விடுகிறார்கள். சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கொண்டு போய் கூண்டில் நிறுத்துகின்றார். போதுமான சாட்சி இல்லை என்று கோர்ட் அவனை விடுதலை செய்து விடுகிறது. காக்கி உடுப்பில் இருந்தும் குற்றவாளிகளை தண்டிக்க முடியாமல் போவதால் வெறுப்படைந்த விஜயகாந்த் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு தனி மனிதனாக நின்று வில்லன்களை பழி வாங்குகின்றார், பந்தாடுகின்றார். சட்டம் ஒரு இருட்டரை போல அடிக்கடி ஒரு ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கும். இந்த சாட்சி படத்தில் பல திருப்பங்கள், பல விறுவிறுப்பான திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதையாக அமைத்திருந்தார் எஸ்.ஏ.சி. விஜயாக நடித்திருந்தவர் விஜயகாந்த். அவரது மனைவியாக விஜயும், கோழிக்கூவது விஜய், தந்தையாக இன்னொரு புதுமுகமும், பிரதான வில்லனாக எம்.என். நம்பியாரும் நடித்திருந்தனர். அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக நடித்து பெயரெடுத்த விஜயகாந்த் குறும்புத்தனமான காதல் காட்சிகளிலும் அசத்த முடியும் என்பதை இந்த படத்தின் மூலம் நிரூபித்தார். பாத்ரூம் வழியாக காதலி என்று நினைத்து மாமியார் முதுகில் கை வைக்கும் காட்சி அட்டகாசமானது. பாத்ரூம் வழியாக காதலி இருக்கின்றாள் என்று எட்டி பார்க்க அங்கு மாமியார் இருப்பதை பார்த்து உடனே ஓடி வந்து விடுகின்றார். எதிரிகள் அவர் மனைவியை கை குழந்தையுடன் தண்டவாளத்தின் விலங்கு பூட்டி நிறுத்திவிட்டு அவரை காப்பாற்ற விஜய் ஓடி வர அதே சமயம் ரயிலும் வந்து விடுகிறது. இனி ரயிலில் இருந்து தப்ப முடியாது என நினைக்கும் விஜய் குழந்தையை தூக்கி போட விஜய் குழந்தையை பிடிக்க அதே சமயம் ரயில் விஜயை கொன்று விடுகிறது. அந்த காட்சியில் புரட்சி கலைஞரின் நடிப்பு காண்போரை உருக வைத்து விடும் அளவுக்கு தத்துருவமாக நடித்திருந்தார். காட்சி திரைப்படம் விஜயகாந்தின் நடிப்பு தொழிலுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தி மறுபடியும் அவரை பிஸியான நடிகராக உருவாக்கியது. அந்த அளவுக்கு சாட்சியில் பல திருப்பங்களை வைத்திருந்தார் எஸ்.ஏ. சந்திரசேகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.